மகாகாலியோட அவங்க ஆரிஜின் ஸ்டோரியே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கா இருந்தது தேவர்களுக்கு அந்த அசுரனை கொல்றதுக்கு. எல்லாமே எல்லா விதமான அந்த சக்தியுமே அவங்களுக்குள்ள அடக்கம். அவ்வளோ ஆக்ரோஷமான அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளை காப்பாத்துறதுக்கு. அவங்களோட அந்த ஆக்ரோஷம், அவங்களோட எனர்ஜி, அவங்களோட பவர் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வருது. ரொம்ப டிஃபிகல்ட் டைம் வருது. இந்த டைம்ல இருந்து என்னை யாராலுமே காப்பாற்ற முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க இந்த பூமியில இருக்கிற லைஃப் முடிச்சு மேல போகும்போது நீங்க அவங்க கிட்டதான் போய் சேரும். ஏன்னா சரி, நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸால தான் நமக்கு கர்மா சேர்றது, கர்மா இல்லைன்னா கர்மா குறைவது. உங்க சோலே அவங்கள மாதிரியான ஒரு ரெப்ளிகாவா மாறுற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அந்த ஈர்ப்பு அவங்களுக்கு வரும். எனக்கு இவங்கள சம்மந்தமே இல்லாம இந்த தெய்வம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களே என்னை ரீச் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு எனக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னே தெரியல, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னே தெரியல, நீங்க உங்க ஆன்மா கூட கனெக்டடா இருக்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்னோட இஷ்ட தெய்வம் தெரியும், இவங்க தான் என்னோட தெய்வம், ஆனா அவங்கள பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு வரும்போது அதுக்காகவே இந்த சீரீஸ் போட்டிருக்கோம். இந்த சீரீஸோட பேரே இஷ்ட தெய்வம் சீரீஸ். அந்த இஷ்ட தெய்வம் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடவுள் யாரு? மகாகாளி. மகாகாளின்னு வரும்போது அவங்க யார்? அவங்க ஆதி பராசக்தியோட சொரூபம் இல்லையா? ஸோ இந்த மகாகாளியோட அவங்க ஆரிஜின் ஸ்டோரியே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி. யூனோ, ஏன்னா அந்த ஒரு அசுரன், ரக்த பீஜன்னு ஒரு அசுரன், அந்த ரக்த பீஜன் அசுரனை யாராலையுமே வதம் செய்ய முடியல. விஷ்ணுவால முடியல, சிவனால முடியல. ஏன்னா இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த அசுரன் வாங்கின வரம் அப்படி. சோ இப்போ ஒரு அசுரனை வதம் செய்யறாங்க அப்படின்னா கடவுள் அவங்க எப்படி வதம் செய்வாங்க? வெட்டி கொள்ளுவாங்க இல்லையா? ஆனா எந்த விதத்துல கொன்னாலும் ரத்தம் சிந்தும். போர்னு வரும்போது ரத்தம் சிந்தாம கொல்ல முடியாது. கரெக்டா? ரத்த பீஜன்ற அசுரன் வாங்கின வரம் எப்படின்னா, அந்த ரத்தம் சிந்தும் போது ஒவ்வொரு சொட்டு ரத்தம்ல இருந்தும் திரும்ப அவனே உருவெடுத்து வர மாதிரியான ஒரு வரம். அப்போ அவனை கொல்லும் போது 10,000 சொட்டு ரத்தம் சிந்துச்சுன்னா அங்க 10,000 ரத்த பீஜர்கள் வருவாங்க. அவனை மாதிரியே ஈக்குவலி பவர்ஃபுல் அசுரன் வருவாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கா இருந்தது தேவர்களுக்கு அந்த அசுரனை கொல்றதுக்கு. அப்பதான் அவங்க யார்கிட்ட போய் கேக்குறாங்க? அவங்க பார்வதி அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க, சக்தி அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்க கிட்ட போய் என்ன கேக்குறாங்க? இந்த மாதிரி இந்த ரத்த பீஜன் இவ்வளவு ஒரு கொடூரமான அரக்கனா இருக்கான், இத கொல்றதுக்கு உங்களாலதான் முடியும். உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி யாரோடது? உன்னோட ஆரிஜின் என்ன? ஆதிபராசக்தியோட எனர்ஜி. ஆதிபராசக்தின்னு வரும்போது அவங்கதான் தொடக்க எனர்ஜின்னே சொல்லலாம் இல்லையா? எல்லாமே எல்லா விதமான அந்த சக்தியுமே அவங்களுக்குள்ள அடக்கம். சக்தி இல்லாம சிவனே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிவன் வரும்போது அவர் ஆப்பரேட் பண்றதுக்கான அந்த சக்தி குடுக்கறதே அந்த பராசக்தி தான். இல்லையா? அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரு ஒரு ஆக்ரோஷமான சொரூபம் எடுக்குறாங்க. அந்த ஆக்ரோஷமான சொரூபம்னா நம்ம காளி ரூபம். ஏன் இந்த பர்ட்டிகுலர் காளி ரூபம்னா, காளி ரூபம் எடுத்தப்போ அவங்க என்ன பண்ண அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ரத்த பீஜன் உடம்புல இருந்து விழுற ரத்தம் கீழ விழாம காளி அவதாரம் என்ன பண்றாங்க? குடிக்கிறாங்க. அப்போ அவ்ளோ ஆக்ரோஷமான அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மள காப்பாத்துறதுக்கு, உலகத்த காப்பாத்துறதுக்கு, எல்லா ஜீவன்களையும் காப்பாத்துறதுக்கு இல்லையா? சோ அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழ விழாம அவன கொன்னு, கீழ விழுந்து மீண்டு வர ரத்த பீஜர்களையும் திரும்ப கொன்னு, அவங்க எல்லாத்தையுமே சரி பண்றாங்க. திரும்ப அந்த ஒரு ஈக்விலிபிரியம் கொண்டு வராங்க. நேச்சர்ல அந்த ஈக்விலிபிரியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவ் பவர் மேலோங்கும் போது அங்க இந்த மாதிரி அவதாரம் எடுத்து கொள்றது ஈக்குலிபிரியம் உண்டு பண்ண. அப்போ காளியம்மா எடுக்கிற இந்த அவதாரம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்களோட அந்த ஆக்ரோஷம், அவங்களோட எனர்ஜி, அவங்களோட பவர் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வருது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமா இதெல்லாம் வரும்போது அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆங்கிரி ஸ்டேட், எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்ரோஷமான ஸ்டேட்க்கு போயிடுறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலுமே முடியல. ஸோ சிவன் என்ன பண்றாரு? அவங்க அந்த ஆக்ரோஷத்தோட நடந்து வரும்போது, ஏன்னா அந்த ஸ்டேட்டோட இருந்தா, ஏன்னா அவங்க லோகமாதா, அவங்களோட எனர்ஜி அந்த லெவல்ல இருந்ததுன்னா அது உலகத்துக்கு நல்லது இல்லை இல்லையா? ஸோ அவங்க ஆக்ரோஷமா நடந்து வரும்போது சிவன் என்ன பண்ணிடுறாரு? அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கால்ல அவர் கீழே படுத்துடுறாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மகாகாளி சிலைகள் எல்லாம் சிவன் கீழே காலுக்கு அடியில படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
ஏன்னா, அவங்க கால் வந்து சிவன் மேல படும்போது, அவங்களுக்கு அப்பதான் அந்த ஒரு உணர்வே வருது. ஓ! நான் பார்வதி தான். நான் இந்த ஆக்ரோஷமான அவதாரம் எடுத்தது அழிக்கிறதுக்கு. நான் அழிச்சுட்டேன். இப்ப நான் திரும்ப பேக் டூ ஸ்டேட் வரணும். அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வருது. அண்ட் சிவன அவங்க மிதிக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு ஃபீல் பண்ணி அவங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வராங்க. ஏன்னா சிவன் யாரு? அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ அப்ப அந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும்போது, தென் அகெயின் ஷி இஸ் கமிங் பேக் டூ அவங்க அந்த சாந்தமான ஒரு சொரூபம்க்கு வராங்க. அப்போ அந்த மகாகாளி சொரூபம் எதற்கானது அப்படின்னா, எவ்ளோ ஒரு டிஃபிகல்ட் டைம் இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான எனக்கு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் டைம் வருது. இந்த டைம்ல இருந்து என்ன யாராலுமே காப்பாத்த முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ல தான் அப்ப தேவர்கள் இருந்தாங்க. இல்லையா? அப்ப அந்த அந்த சிச்சுவேஷன்ல தேவர்கள் இருக்கும்போது, அவங்களே போய் மகாகாளி காப்பாத்திருக்காங்க. காளியம்மா காப்பாத்திருக்காங்க. அப்போ உங்களோட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு என்னது? ரொம்ப கால் தூசு. ஊதி ஊதி விட்டாலே போதும். அந்த மாதிரி தான் உங்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு. இல்லையா? ஸோ அப்ப நீங்க உங்களோட டிஃபிகல்ட் டைம்ல நீங்க எப்பவுமே மகாகாளி, காளியம்மா நோக்கி கூப்பிடும்போது, அவங்க கோயில் போய் அவங்கள கும்பிடும்போது, அவங்கள வீட்ல இருந்து அவங்க மந்திரத்த ஜெபிச்சு கும்பிடும்போது, இல்ல அவங்கள நோக்கி மெடிடேட் பண்ணும்போது, உங்களோட டிஃபிகல்ட் டைம்ஸ நீக்குறது அவங்களோட பொறுப்பா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்ப ஃபர்தர் உங்களோட இஷ்ட தெய்வமாவே காளியம்மா வரும்போது, உங்களோட இஷ்ட தெய்வமாவே மகாகாளி வரும்போது, இஃப் யூ ட்ரை டு கனெக்ட் வித் ஹர், ஏன்னா உங்க இஷ்ட தெய்வமா வரும்போது நான் சொல்றது ஐடியலி பாத்தீங்கன்னா அந்த பக்தி மெடிடேஷன்ல ஆன்ம லெவல்ல இருக்க இஷ்ட தெய்வம். பட் உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா இருந்தாலும் யூ கேன் கண்டினியூ வித் திஸ். ஸோ ஆன்ம லெவல்ல இருக்க இஷ்ட தெய்வமா வரும்போது நீங்க காளி அம்மா கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணா ரொம்ப நல்லது. ஓகேயா? நீங்க கனெக்ட் பண்ணணும். ஏன்னா, சரி உங்க ஆன்மா கூட அவங்க தான் கனெக்டடா இருக்காங்கன்றப்போ, அப்ப அது என்ன ஆகுது? உங்க ஆன்மா கூட அவங்க தான் கனெக்டடா இருக்காங்கன்றப்போ, நீங்க இந்த பூமியில இருக்க லைஃப் முடிச்சு மேல போகும்போது, நீங்க அவங்க கிட்ட தான் போய் சேருவீங்க. அவங்களோட எனர்ஜி கிட்ட தான் போய் சேருவீங்க. அவங்களோட லோகத்துக்கு தான் போய் சேருவீங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட தான் நீங்க போய் சேர போறீங்க. ஆனா, இப்ப நீங்க அந்த கனெக்ட் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பூமியில இருக்க லைஃப வந்து அவங்க இன்னும் பெட்டரா ஆக்கி குடுப்பாங்க. உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் குடுப்பாங்க. ஏன்னா, நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸால தான் நமக்கு கர்மா சேர்றது, கர்மா இல்லன்னா கர்மா குறையிறது இருக்கும். ஸோ, அப்போ உங்க கர்மாலாம் குறைஞ்சுட்டே வருது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு உங்களோட லைஃப் பெட்டர் ஆயிட்டு இருக்கும். உங்களோட சோல், உங்க கான்ஷியஸ்னஸ் பெட்டர் ஆகும் இல்லையா? அத அவங்க பண்ணுவாங்க. ஸோ, அப்ப நீங்க இந்த எய்தர் கேஸ்ல உங்களுக்கு புடிச்ச தெய்வமா அவங்க இருக்காங்க. நீங்க நீங்க அவங்கள கும்பிடணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் போகுது. நீங்க கும்பிட்டு பார்க்கலாம்னு நெனைக்கிறீங்க. இல்ல உங்களோட பக்தி மெடிடேஷன்ல வந்த இஷ்ட தெய்வமா அவங்க இருக்காங்க. நீங்க கும்பிட்டு பார்க்கலாம்னு நெனைக்கிறீங்க. இந்த 3 சிச்சுவேஷன்ல எது இருந்தாலுமே, யூ கேன் ப்ரொசீட் வித் திஸ் சாதனா. நான் சொல்ற இந்த சாதனா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். சி இப்ப என்னன்னா, இப்போ மகாகாளிக்கான சாதனா தான் நான் சொல்லப் போறேன். நீங்க என்ன பண்ணணும்ன்றது. ஃபர்ஸ்ட் திங் நீங்க சி நெறைய பேர் வந்து காளி அம்மாவ வீட்ல விக்கிரகமா வச்சுக்கிறதுக்கு, படம் வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆ பட் இஃப் யூ சி வெஸ்ட் பெங்கால் சைட்லாம் எல்லார் வீட்லயுமே அவங்கள வீட்ல வச்சு தான் வழிபடுறாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களோட புரொடெக்ஷன் வந்து அந்த ஃபேமிலீஸ்க்குலாம் எப்பவுமே இருக்கு. தட் இஸ் தேர். ஸோ அப்படியும் மீறி, இல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு நெனைக்கிறவங்க, அழகா ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாம். நான் சொல்றத பண்ணுங்க. அவங்கள மனசுல நெனச்சுட்டு அவங்க அவங்க கண்ண மூடி, "அம்மா நான் நான் உங்க எனர்ஜி மனசுல நெனச்சுக்கிறேன்" அப்படின்னு கண்ண மூடி, அவங்கள மனசுல நெனச்சுட்டு, அவங்க அவங்க கூட கனெக்ட் பண்ண மனசார அவங்கள கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அழகான கண்கள் வரையலாம். ஓகேங்களா? அழகான கண்கள். ஏன் கண்கள் வரைய சொல்றேன்ற ரீசன் நான் சொல்றேன். அ ப்ரொசீஜர் முதல்ல கேட்டுக்கோங்க. அழகான கண்கள் வரையலாம். அந்த அழகான கண்கள் வரைஞ்சு, நீங்க என்ன பண்ணலாம், அந்த கண்கள அம்மனா நெனச்சு, நீங்க ஒரு கார்ட்போர்ட்ல வரையலாம். இல்ல ஒரு நார்மல் பேப்பர்ல வரைஞ்சு வச்சுக்கலாம். இல்ல அ செவுத்துல ஒட்டிக்கலாம். இல்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்க்குள்ள கூட இத வச்சுக்கலாம் அழகா. வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், அந்த நீங்க வரைஞ்ச கண்கள வந்து அம்மனா நெனச்சு கும்பிட ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ஏன் மேம் கண்கள் வரைய சொல்றீங்க? ஒண்ணு ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க. இல்ல ஆம் செல வச்சு கும்பிடுவாங்க. இல்ல யந்திரம் வச்சு கூட கும்பிடுவாங்க. நீங்க ஏன் கண்கள் சொல்றீங்கன்னா, சி நீங்க டீப்பர் லெவல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் போக போக, யூ கேன் சீ தட் யூ வுட் கோ டூ த ஸ்பிரிச்சுவல் ரியலம். அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து உங்க கூட கனெக்ட் பண்ற மாரியான ரியலம். ஸ்பிரிட்ஸ்ன்னு வரும்போது, குட் ஸ்பிரிட்ஸ்ல தான் யார் இருக்கா? நம்மளோட கடவுளோட எனர்ஜீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அ தேர் எனர்ஜீஸ் கம். தீஸ் ஆர் லைக் ஆல் இன் டெப்த் கான்செப்ட்ஸ். பட் என்னன்னா, சி
இட்ஸ் லைக் ஒரு கடவுள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம பராசக்தியே இருக்காங்கன்னா, அந்த பராசக்தியோட சொரூபம் வந்து மல்டிபிள் இடத்துல இருக்கும். லைக் இப்ப நான் கும்பிட்டா என்கிட்டயும் வருவாங்க. இன்னொருத்தவங்க கும்பிட்டா அவங்க கிட்டயும் போவாங்க. ஸோ அது எப்படின்னா, அவங்களோட ரெப்ளிகாஸா நெறைய சோல்ஸ் அவங்கள மாரியே மாறிடுவாங்க. ஒன்ஸ் யூ ரீச் டு ஹர் லெவல் ஆஃப் டிவோஷன், அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிவோஷன் காமிச்சு நீங்க கிட்ட போகும்போது, யூ யூ ஆல்சோ கெட் டு தி ஸ்டேட் ஆஃப் நீங்களே உங்க சோலே அவங்கள மாதிரியான ஒரு ரெப்ளிகாவா மாறுற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். தட் இஸ் தேர் ஃபார் anyone, எனி கடவுள். திஸ் கம்ஸ் as the byproduct of extreme devotion. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ அந்த மாதிரி அவங்களோட ரெப்ளிகாவா இருக்க சோல்ஸ் வந்து அவங்கள மாதிரியே உங்ககிட்ட வந்து உங்களை கைட் பண்றதோ, இல்ல நீங்க பூஜை பண்ணும்போது உங்களை அக்னாலேஜ் பண்றதோ, இல்ல உங்களை ரீச் அவுட் பண்றதோ பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ப்ராசஸ். திஸ் இஸ் த காஸ்மிக் ப்ராசஸ். ஓகே. இதுல இன்னும் இன் டெப்த் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நிறைய இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் கெட் டு நோ இவென்ச்சுவலி. ஸோ இப்போ இதுல என்னன்னா, அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு கடவுளும் வந்து they reach out to people. That's why they are like, present everywhere. Of course, they have the siddhis to be present everywhere, but multiple souls ஆவும் they are present, because they are the replica of the same God. ஸோ அப்போ அவங்க வரும்போது உங்களோட டீப்பர் லெவல் ஆஃப் மெடிடேஷன், இஃப் யூ கேன் கோ டு டீப்பர் லெவல் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் இஃப் யூ கேன் ரீச் அவுட் டு த ஸ்பிரிச்சுவல் ரியலம், யூ கேன் கெட் அ விஷுவல் ஆஃப் தம். ஸோ இது நிறைய காட்ஸ் கிட்ட நடந்திருக்கு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, பீப்புள் ஹூ ஹவ் அட்டெம்ப்டட், இஃப் யூ ஹேட் கம் டு பஞ்சமி மெடிடேஷனோ பக்தி மெடிடேஷனோ, நீங்கள் அதை நீங்களே சென்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வாராகி அம்மன் கிட்ட நிறைய பேர் சென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ காளியம்மன் ரீச் அவுட் பண்ணும்போது ஹர் ஃபார்ம் ஆஃப் ஷோயிங், ரிவீலிங் ஹர் செல்ஃப் எப்படி இருந்ததுன்னா, அந்த கண்கள் ரொம்பவே அழகான அந்த கண்கள். ஸோ அவங்க அந்த கண்கள் வழியாக தான் ரீச் அவுட் பண்ணுறாங்க. அப்போ நீங்க அவங்கள சிலையாவோ படமாவோ வைக்கிறதுக்கு யோசிச்சீங்கன்னா, the best version to even start worshipping her is to draw her eyes. அதனாலதான் நிறைய இடத்துல இதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களோ தெரியல, நிறைய காளியம்மா பத்தி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அழகா அவங்க கண்கள் மட்டும் வரைஞ்சு அழகா பெரிய பொட்டு வச்சு அதுதான் காளியம்மா அப்படின்னு இந்த சிம்பாலஜிஸ் போட்டிருப்பாங்க. there's a reason for everything. there's a reason அதையும் அவங்க ஏன் பண்றாங்கன்றது. சரி, இப்போ அந்த மாதிரி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா, யூ கேன் ஸ்டார்ட் ஹர் சாதனா பை சாண்டிங் ஹர் பேசிக் மந்த்ரா. ஓகேயா? ஸோ ஸோ சி அகெயின், இது உங்களுக்கு பண்ணணுன்ற இன்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ணணும். இல்லைன்னா நீங்க பண்ண வேண்டிய அந்த அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஹாவ் டு கெட் தட் இன்டென்ஷன் ஸ்ட்ராங்லி. நீங்க பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த இன்டென்ஷனோட நீங்க பண்ணா நீங்க பண்ணலாம். ஓகேயா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களோட மந்திரம், அந்த பேசிக் மந்திரம் ஓம் காளிகாயை நமக. ஓகேயா? அதை நீங்க மனசார 108 தடவை டெய்லி சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆர் அந்த மந்திரம் ஆடியோவா போட்டு நீங்க என்ன பண்ணலாம், கூட உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். சி மந்திரம் நீங்க சொல்லிட்டு மெடிடேட் பண்ணும்போது நீங்க அப்படியே அந்த ஜபமாலை வச்சு நீங்க 108 டைம்ஸ் சொல்லி மெடிடேட் பண்ணுவீங்க. பட் அந்த மெடிடேஷன்ல வந்து உங்களோட டீப் லெவல் ஆஃப் ஸ்டேட், மென்டல் ஸ்டேட் போறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் பிளே தட் அஸ் ஆடியோ அண்ட் அந்த மந்த்ரா மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி மெடிடேட் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் டூயிங் திஸ். டூ இட் அட்லீஸ்ட் ஃபார் ஒரு மண்டலம் கிட்ட நீங்க அதை வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ அதை நீங்க கண்டினியூஸா பண்ணும்போது யூ கேன் சி கிராஜுவலி யூ ஆர் கெட்டிங் கனெக்டட் வித் ஹர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் தேர். ஓகேயா? ஸோ இப்போ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் வாட் ஷீ ஹேஸ் கன்வேட் டு மீ, திஸ் வாஸ் கன்வேட் டு மீ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இனிஷியேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட மெடிடேஷன்ல அவங்க கன்வே பண்ணது, திஸ் இஸ் லைக் அவங்களோட அந்த பீஜ மந்திரம் அதை அவங்க கன்வே பண்ணாங்க. காளி அம்மாவோட பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா க்ரீம், வெரி பவர்ஃபுல் மந்திரம். Okay, so only start with the basic mantram. Only if you get a connection with her and அவங்க உங்களுக்கு இந்த மந்திரம் இன்டிமேட் பண்ற மாதிரி உங்க மெடிடேஷன்ல தெரிஞ்சா மட்டும் proceed with the பீஜ மந்திரம். ஸோ அவங்க சொன்னது வந்து, இந்த பீஜ மந்திரம் நீ உன்னோட எந்த மந்திரம் சொன்னாலும் அதுல நீ சேர்த்து சொல்லு, என்னோட பவர் அதுல கிடைக்கும், என்னோட எனர்ஜியுமே அதுல வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. ஸோ ஜென்ரலா டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்கு, நான் இதை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாலும், அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங், உங்களுக்குன்னே உள்ள ஒரு உள்ளுணர்வு சொன்னோம்ல, இல்லை நம்ம பண்ணலாம், நம்ம காளியம்மா கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொன்னோம்ல, அந்த மாதிரி சொன்னா மட்டும் நீங்க இதை பண்ணுங்க.
ஓகேயா? அண்ட் காளியம்மா பத்தி, மகாகாளி பத்தி இன்னும் ஃபர்தர் தெரிஞ்சுக்கணும்னா, எப்பவுமே வந்து அந்த காட் கூட கனெக்ட் பண்றது தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல கோ டூ த ஸ்டோரி ஆஃப் த டிசைபிள். அப்போ இங்க அவ் காளியம்மா அப்படின்னு வரும்போது, மகாகாளின்னு வரும்போதே ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஸ்டோரி, அவரோட லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா படிங்க. ஹவ் ஹி கனெக்டட் வித் ஹர் அப்படின்றத ஃபுல்லா படிங்க. ஸோ அத நீங்க படிக்கும்போது, அவர் எப்படி கனெக்ட் பண்ணாரு? அவர் எப்படி அந்த சமாதி நிலை ரீச் பண்ணாரு? அவர் எப்படி வந்து அத மெயின்டெயின் அவர் எப்படி ஹி வாஸ் ஏபிள் டூ பேலன்ஸ் பிட்வீன் நார்மல் லைஃப் அண்ட் த சமாதி ஸ்டேட். இதெல்லாம் அவர் எப்படி பண்ணாருன்னு நீங்க கத்துக்கும்போது, யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு டிராவல் த சேம் பாத் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லையா? ஸோ மேபி இட்ஸ் நாட் த இப்போ நீங்க அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் போக போறதில்ல அப்படின்னாலுமே, இந்த லைஃப்ல உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், உங்களுக்கு நீங்க நெறைய கர்மா சேர்க்காம, இருக்கிற கர்மாஸ்ல இருந்து உங்கள ரிலீவ் பண்ணி, உங்கள ஒரு நல்லபடியா ஒரு கேரிங்கான ஒரு மதர்லி எனர்ஜி உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னா, தென் ஷி இஸ் டெஃபினெட்லி தேர் ஃபார் யூ. ஓகே. தேங்க் யூ.